விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். நிறைய இருக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். என்ன தேர்தல் முடிவுகள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா? எப்படி இருந்தது? நம்ம குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு மோடி பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்துடணும், 272 வந்துடணும். அது வரல, ஒரு 20 கிட்ட கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ஓகே, பட் அவர் உட்கார்ந்துடணும் இருந்தது. 3வது முறை உட்காரணுங்கிறதா நம்ம மினிமம் ரெக்யூர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிட்டு. பட் நாம எதிர்பார்த்தோம் 2019ஓட அதிக சதவீத வாக்குகள் எடுப்பாரு. அது எடுத்துட்டார். ஆல்மோஸ்ட் அதிக சீட்டுகள் எடுப்பாருன்னு நினைச்சோம். அதுல நமக்கு பின்னடைவு தான், அது நம்ம மறுக்கல. ஓவரால் வெற்றி தான். இன்னைக்கு வந்து அவர் மீண்டும் என்டிஏ கூட்டணியோட அப்சல்யூட் மெஜாரிட்டியோட உள்ள லீடர். அந்த தீர்மானமே அப்சல்யூட்டுங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க. மெஜாரிட்டிங்கிறது அவங்க தெளிவாக சொல்றாங்க. சரி, மோடி இஸ் கெட்டிங் ஏ மெஜாரிட்டி கவர்மெண்ட் வித் மெஜாரிட்டி பீப்புள் சப்போர்ட். இதுதான் இன்னைக்கு கான்செப்ட். மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்றது அதுல ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. பாஜக மைனாரிட்டி, பட் என்டிஏ லீடர் மோடி மெஜாரிட்டி. Modi is the leader for DDP MPs and JDU MPs and Shivsena Shinde faction MPs and Ajit Pawar faction MP. Almost அஜித் பவாரும் காணல அப்படின்னு one MP. That is why. அதனால வேண்டாங்கறீங்களா? இல்ல. He is supporting. He is in NDA. He is supporting NDA. அவர் கூட்டத்துல இல்ல அப்படிங்கறது நேற்றைக்கு பெருசாக பேசப்பட்டது. No. He feels defeated. He feels defeated. That's the thing. இது நாயுடு இஸ் a hero there. இவரு நிதிஷ்குமார் இஸ் a hero there. ஓகே, புரியுது எனக்கு. அவருடைய ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன். That is why he has not attended. Nothing else. சரி. So 293 ஒரு வெளியே ஒரு 20 பேர் இருக்காங்க. இந்தியா கூட்டணியில இல்லாதவங்க. எப்ப தேவைப்பட்டாலும் அவங்க சப்போர்ட் பண்ண தயாரா இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த 5 ஆண்டுகள்ல மோடி தெளிவான ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், அவர் ஏபிள் பிரைம் மினிஸ்டருங்க தெரிஞ்சது. ஏபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுப்பாரு. அடுத்தபடியா நாயுடு விலகிடுவார். நாயுடு ஏன் விலக போறாரு? நாயுடு 2014 வெற்றி பெற்றார் மோடி பிரதமர்னு. 19 பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜில தோத்து போனார். 24 மோடியை வச்சு நாயுடு ஜெயிக்கிறாரு. அப்போ நாயுடுக்கு வெற்றி மோடியால வந்திருக்குது. மோடிக்கு ஆந்திராவில் சீட்டு நாயுடுவால வந்திருக்குது. மியூச்சுவல் இன்டர்லாக்டு. அப்போ நாயுடு தெளிவா ஆந்திரா வெற்றிக்காக மோடி கூட தான் இருப்பார். மோடி தெளிவா ஆந்திராவில் உள்ள சீட்டு இப்பவே மைனாரிட்டிங்கிற வார்த்தை இல்லை, மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான். பாஜகவுக்கு மைனாரிட்டி. இந்திய லீடர் மோடிக்கு மெஜாரிட்டி, பாஜகவுக்கு மைனாரிட்டி. ஃபேக்ட். அதாவது உங்களை மாதிரியான வியூக வகுப்பாளர்களை நம்பிதான் பிரதமர் அவர்கள் 400 பார் 400 தாண்டுவோம்னு சொன்னாரு. என்ன எந்த வியூகத்துல என்ன பிரச்சனையில இது இந்த அளவுக்கு அவருடைய நம்பிக்கையை நீங்க பிரசாந்த் கிஷோர்ட்ட தான் கேட்கணும். நான் என்ன சொன்னேன்னா அதுக்குள்ள விளக்கத்தை இதுல உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், தெளிவா சொல்லி முடிச்சிட்டேன். இந்த இடத்துக்குள்ள ஜேடியு அடுத்தால சொல்றேன். ஜேடியு ஒன்னும் பெரிய நாயுடு மாதிரி பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. 3வது ஃபோர்ஸ் தான். ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்ங்கிற அந்தஸ்துல கிடையாது. ஜேடியு பிஜேபியை நம்பிதான் பீகார்ல நின்னாகணும். அதே வேளையில ஜேடியு நம்பிதான் பிஜேபியும் பீகார்ல நின்னாகணும். அந்த மாதிரி சிலவரை நம்பி நிற்க வேண்டிய நிலைமை வரும். அரசியல்ல சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். இது நான் சொல்றது 2 வருஷத்துல கால ஓட்டத்துல பலருக்கும் புரியும். சோ ஜேடியு நம்பி தான் பிஜேபி நிற்க வேண்டியது இருக்குது. ஜேடியும் பிஜேபி நம்பி தான் நிற்க வேண்டியதுனால அவங்களும் இங்க பிரச்சனை இல்லை. சோ இந்த கவர்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. கவர்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கும் நீங்க சொல்றது நான் இல்ல நான் சொல்லிதான் ஆகணும். உங்களுக்கு பேசல. நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் என்ன விழுந்துரும் சொல்றவங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தாகணும். என்னோட ஃபாலோ பண்றவங்களுக்கும் கவர்மெண்ட் விழாதுங்கிறத நான் பதிவு பண்ணி ஆகணும். யூ ஆர் கன்வின்ஸ்ட், ஐ நோ, பட் இட் இஸ் ஃபார் த வியூவர்ஸ். சோ ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் இல்ல. ஆல்டர்னேட்டிவ்க்கு என்ன அசாவுதீன் ஓவைசி தலைமையிலேயா 272 எங்களை ஆதரிக்காங்கன்னு நீங்க கொடுப்பீங்க? இல்ல, முடியாது. அடுத்தால காங்கிரஸ தலைமை ஏற்க அகிலேஷ் யாதவ் சம்மதிப்பாரா? இவரு தேஜஸ்வி யாதவ் சம்மதிப்பாரா? சரத்பவார் சம்மதிப்பாரா? காங்கிரஸ் கையில தலைமையை கொடுத்துக்கிட்டு நம்பர் இல்ல, வாய்ப்பு இல்ல. ரெடியா இருக்காங்களே எல்லாருமே கூடி பேசி இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வந்தா அழைக்கு இப்போ ஓபனா தான் இருக்கு அவங்க கதவுகள். அதுதான் நான் கிண்டல் அடிச்சுட்டேன். அசாவுதீன் ஓவைசி தலைமையில போவாங்கங்கிறதுல இல்லன்னு அடிச்சுட்டேன். இல்லாத கற்பனையிலும் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நான் விளக்குறேன்.
ராகுல் காந்தியையோ காங்கிரஸையோ கொடுத்தா ம். உட்கார்ந்த ஒரு மாசத்திலே முஸ்லீம் ப்ரோக்ராம் பண்ணி அகிலேஷுக்கு விழக்கூடிய முஸ்லீம் ஓட்டை தட்டி தூக்கிட்டு போவாங்க, தேஜஸ்விக்கு விழக்கூடிய முஸ்லீம் ஓட்டை தட்டி தூக்கிட்டு போவாங்க. இவர் சரத்பவாரை மார்ஜினலைஸ் பண்ணி முஸ்லீம் ஓட்டை அவங்களுக்கு கையில் எடுக்க பார்ப்பாங்க. அதான் மம்தா பானர்ஜி தெளிவு, வேண்டாங்க உங்க கூட்டணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இந்தியா கூட்டணி, மோடி எதிர்ப்பு. ஆனா உங்களை வச்சு அவங்க தனிச்சு அவங்க ஜெயிச்சும் காமிச்சிருக்காங்க. 22ல இருந்து 29க்கு போய் சாதனை 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 சாதனை. வெஸ்ட் பெங்கால்லையும் பிஜேபி ஒரு வந்து நல்லா வருவாங்கன்னு சொல்லப்பட்டது. அங்கேயும் ஒரு வாக்குல வந்து 2% வாக்கு தான் குறைவு. ஆனா எதிர்ப்பு வாக்கெல்லாம் மம்தா கிட்ட கன்சால்டேட் ஆனதுல மம்தா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு சின்ன பின்னடைவு தான் அங்க. அங்க ஏறி வந்திருந்தா கூட 272 நெருங்கி இருக்க முடியும். யூபியும் வெஸ்ட் பெங்காலும் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு தான். ஆனா முதல்ல கவர்மெண்ட் விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ எந்த சூழ்நிலையிலும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் யார் கொண்டு வந்தாலும் இப்போ 300 ஓட்டுக்கு மேலே வரும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து கவர்மெண்ட் விழாத விரும்பல. தமிழ்நாட்டிலே இந்த கவர்மெண்ட் விழுறத பல கட்சிகள் விரும்பாது. அப்படி இருக்கும்போது அப்ஸ்டெயின் பண்ணுவாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ என்ன சூழ்நிலை வந்தாலும் ரொம்ப ஈஸியாக இந்த கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டியை காட்ட முடியும். ஸோ 5 வருஷம் இது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்ல நாயுடு போனா போயிருமா? நாயுடு போக மாட்டாரு, போனாலும் போகாது. ஜேடியு போனா போயிருமா? ஜேடியு போக மாட்டாரு, போனாலும் போகாது. 2 பேரும் சேர்ந்து போனாலும் போகுமா? 2 பேரும் சேரதுக்கு வாய்ப்பு இல்லை, சேர்ந்து போக மாட்டாங்க, சேர்ந்து போனாலும் போகாது. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ஒருத்தர் சப்போர்ட்ல இல்லை. மோடியால தான் நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும். இந்த சூழ்நிலையில அசாவுதீன் ஓவாசி பின்னாடி நின்று நடக்காதுங்கிறத திரும்ப திரும்ப நான் அசாவுதீன் ஓவாசியை மையமாக வச்சு கிண்டலா ஏன் சொல்றேன்னா, இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டுங்கிறது தலையில்லாத முண்டம். மோடி வர்சஸ் தலையில்லாத முண்டம், ஹெட்லெஸ் பாடி. அப்போ அந்த இடத்துக்குள்ளதான் மோடிக்கு எதிர்ப்பா எல்லாரும் ஒண்ணா நிற்பாங்க. ஆனா நீங்க இவரு உத்தவ் தாக்கரே ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்னு சொன்னாரு. இந்த வார்த்தையை சரத்பவார் சொன்னாரா, அகிலேஷ் யாதவ் சொன்னாரா, தேஜஸ்வி யாதவ் சொன்னாரா, மம்தா பானர்ஜி சொல்லுவாங்களா? ஸ்டாலின் சொல்லிடுவாரு. ஸ்டாலின் சொல்லிடுவாரு. இன்னும் நான் ஸ்டாலினை பற்றி ஆனஸ்டா சொல்றேன். இந்த அலையன்ஸை ஸ்டாலின் உடைய விட மாட்டாரு. காங்கிரஸ் ஸ்டாலின் கூட தான் நிற்கும். அவங்க ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில வந்த அலையன்ஸ். இதைத்தான் நான் தெளிவா சொல்லி கரெக்டா போடுறேன், கரெக்டா ஜெயிக்கிறேன். எந்த அரசியல் விமர்சகர்கள் சகோதரர்கள் இதை சொன்னாங்க? எவ்வளவு பொய்களை சொன்னாங்க? தம்பி சவுக்கு சங்கர் அவர் விரைவில் சட்டத்தின் இதுல இருந்து வெளியே வரணும், அது நான் மனப்பூர்வமா விரும்புறேன். குண்டாஸ் எல்லாம் உடைச்சிட்டு சகோதரர் வரணும். ஆனா 22 சீட்டு காங்கிரஸ் கூட்டணி, 4 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி. பாருங்க எடப்பாடிக்கு என்ன நிலைமை. நம்ம சொன்னதானே ஆயிருக்கு. டீப் சவுத்தில் எடப்பாடிக்கு ஒண்ணு இருக்காதுன்னு சொன்னோம். கரெக்டா சவுத் ஃபுல்லா பிஜேபியோட கை ஓங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல சவுத்துல ஓட் ஷேர்ல பார்த்தாவே வந்து நல்ல ஒரு அதிமுக ரொம்ப மோசம். உங்க கேள்வியை கேளுங்க, உங்க கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்றேன். சரி, இப்ப தமிழ்நாட்டுல போறதுக்கு முன்னாடி நான் அங்கேயே வரேன். அதாவது இந்தியா கூட்டணி வந்து இப்ப இந்த கூட்டணியோட வியூகங்களை ரொம்ப சரியா ஜட்ஜ் பண்ணினதுனாலதான் இவ்வளவு க்ளோஸா இவங்க வர முடிஞ்சதா? ஏன்னா 2014-19 பாக்குறோம், அவங்க அங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணதை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இப்ப கரெக்டா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத இவங்க முன்னாடியே சென்ஸ் பண்ணி இங்க ஆக்ஷனுக்கு முன்னாடியே இங்க இருக்கிற ரியாக்ஷன் வந்துடுச்சு. அதனால இவ்வளவு க்ளோஸரா இவங்க போயிட்டாங்க. கண்டிப்பா அகிலேஷ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணாரு. நானே சொல்லியிருக்கிறேன், அகிலேஷ் யாதவுக்கு வந்து அக்செப்டன்ஸ் வந்து முலாயம் சிங்கோட கூடி இருக்குங்கிறத நான் சொன்னேன். தேஜஸ்விக்கும் முலாயம் சிங்கோட அக்செப்டன்ஸ் கூடி இருக்கு. இதுல தேஜஸ்வி யாதவ் வந்து 80% சீட்டு வராம தடுத்தது ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் சிராக் பாஸ்வான் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் கொடுத்த சீட்டெல்லாம் ஜெயித்துட்டார் பெரும்பாலும். அதே மாதிரி மாஞ்சி சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் 2 தலித் லீடர்ஸ் வந்து தலித் ஓட்டுகளை பாஜக கொண்டு வந்து. இன்னைக்கு சமூக அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ஹெவி. அதுவும் தலித் இன்னைக்குள்ள கம்யூனிகேஷன் புரட்சியில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, சோஷியல் மீடியாவில் உள்ள குழுக்கள், இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சமூக அவேர்னஸை கொடுத்துருக்குது. ஸோ பீகாரில் அந்த அட்டவணை பிரிவு மக்கள் நாம் போட வேண்டிய வாக்களிக்க வேண்டியது என்டிஏ மோடி பிரதமர்கள் நின்றுட்டாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அட்டவணை பிரிவு மக்களை வந்து இந்த அளவுக்கு பாஜகவால் கவர முடியலை. அகிலேஷ் யாதவ் கவர்ந்துட்டார். பொது தொகுதியில் தலித் கேண்டிடேட்ஸை போட்டார். கான்ஸ்டியூஷன் சம்பந்தமாக அம்பேத்கர் சென்டிமெண்ட்டை விப்போ பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க அரசியல் களத்துக்குள்ள மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித் காங்கிரஸ் லீடருங்கிறத கூட அவங்க டு சம் எக்ஸ்டென்ட் அவரை கூட பிரைம் மினிஸ்டராக கொண்டு வந்துருவாங்கங்கிற மாதிரிப்பட்ட
ஒரு தோற்றத்தை அவர் முன்னிருந்து 290 சீட்டு வருவான்லாம் அவர் ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த அரசியலை அவங்க பண்ணாங்க. பிஜேபி பிஎஸ்பியை மிஸ் பண்ணிடுச்சா? அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அப்போ தோக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டு பிஎஸ்பியை சேர்க்க முடியாது. இப்போ தோத்தாச்சு. இல்ல இப்ப மார்ஜின் பார்த்தோம்னா இவங்களோட வின்னிங் மார்ஜினை விட பிஎஸ்பி நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 16 தொகுதிகள்ல பிஎஸ்பியோட ஓட்டு இவங்க வின்னிங் மார்ஜினை விட அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் அது சேர்ந்திருந்தால் இந்நேரம் அதைத்தான் நான் சொல்றேன். ஃபியூச்சரா பிஎஸ்பியை சேர்த்து தான் அங்க அரசியலை பண்ணணும். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். மாஞ்சியும் இவரு சிராக் பஸ்வான் இருந்தது பீகாரை காப்பாத்திட்டு, பிஎஸ்பி இருந்தா நமக்கு வந்து யூபி காப்பாற்றப்பட்டிருக்கோம். இப்போ அடி வாங்கியாச்சு. இனிமேல் வந்து பிஎஸ்பி அங்கே இருக்கிறது தான் பாஜகவுக்கு கரெக்டாக இருக்கும். 10% வாக்கு இருக்குது. அவங்களும் சொல்லிட்டாங்க முஸ்லீம்ஸுக்கு கேண்டிடேட் கொடுக்கறதே வேஸ்ட்டு, அவங்க பாஜக எதிர்பார்த்து இலவசமாக ஓட்டு போடுறாங்க, அவங்க அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இனிமேல் நான் கொடுக்கறது வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது எங்கள் எனக்கு விழுந்தது இந்த ஓட்டு தான் சொல்கிறாங்க. அந்த ஓட்டுகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி வர தயாராக இருக்கிறாங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பாக மாயாவதிக்கு வந்து 400 சீட்டில் 100 சீட்டு கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் அம்பேத்கரை குளோரிஃபை பண்ணுறாரு, அம்பேத்கர் மணிமண்டபம்லாம் இது பண்ணுறாரு, பேபி ராணி மௌரியாலாம் முக்கிய இடத்துல இருக்கிறாங்க. பட் அந்த ஓட்டு வந்து அகிலேஷ் யாதவ் நோக்கி போயிட்டுன்னா மீண்டும் வெளியே இருக்கக்கூடிய மாயாவதியை சேர்த்து தான் அந்த சீட்டுகளை ஜெயிக்க முடியும், யூபியை ஸ்வீப் பண்ண முடியும். ஸோ மாயாவதிங்கிறது அங்கே மிக முக்கியமானவர். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சதுமே நாம் நம்ம டீம்ல இருந்தே ஒரு விஷயத்தை பெரிய அளவில் பண்ணணும். தேவகவுடாவை கூட்டணியில் சேர்க்கணும். ஏன்னா தேவகவுடா கூட்டணியில் சேர்க்கலன்னா அவர் வந்து தனிச்சு நின்னாலும் அவர் கூட முஸ்லீம் ஓட்டு காங்கிரஸுக்கு போயிடும். அவருடைய ஒக்காலி காசு ஓட்டு சிவகுமார் மூலமாக அதுவும் காங்கிரஸுக்கு போயிடும். அதைத்தான் சிவகுமார் பிளான் பண்ணுறாரு. அந்த கட்சியை அழிச்சுக்கிட்டு ஒக்காலிகா ஓட்டையும் முஸ்லீம் ஓட்டையும் காங்கிரஸ் தலைமையை சொல்லியும் தன்னை சொல்லியும் எடுத்து காலி பண்ணிடணும் தேவகவுடாவுங்கிறதுல டிகே சிவகுமார் கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் முயற்சி பண்ணுறான்னு சொல்லும்போது நம்ம வந்து தெளிவாக பிஎல் சந்தோஷ், அண்ணாமலை, மோடி, அமித்ஷா எல்லாத்துக்குமே கொடுத்த சஜஷன் உடனே நம்ம அதை முடிவு பண்ணிடுவோம். உடனே முடிவு பண்ணிட்டா அவர் வந்து மோடி ஏபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்டேபிள் கவர்மெண்ட்னு முன்னாள் பிரதமர் ப்ரொஜெக்ட் பண்ணுவார். நமக்கும் அந்த ஓல்டு மைசூர் ரீஜனில் பெரிய இருக்கணும். 11 சீட்டில் 9 சீட்டு தூக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல அழிய போக இருந்த தேவகவுடாவையும் காப்பாற்றிக்கிட்டோம், பாஜகவும் ஒரு 9 சீட்டு இன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலையில் தேவகவுடா மூலமா முக்கியமான சீட்ஸ் இன்னைக்கு கிடைச்சிடுச்சு. அதே விதத்தை மாயாவதிக்கும் செய்யணும். நாம் இல்ல அது வந்து கவனிக்க தவறி விட்டாங்கன்னா இங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தோத்துட்டோம். தோத்ததுனால நம்ம எவன் அனலைஸ் பண்றான்? தோத்தவன் தான் அனலைஸ் பண்றான், ஜெயித்தவன் அனலைஸ் பண்றது இல்ல. யூபில ஜெயித்தனால ஜெயித்துட்டோம். நானே தப்பு பண்ணிட்டேனே. மோடி தலைமைக்கு 44ன்னா யோகி தலைமைக்கு 44, மோடி தலைமைக்கு 54 வருங்கிற இதுல தானே நம்ம அந்த மதப்பிலையும் அந்த இதுல தானே நம்ம இருந்தோம். பாஜகக்குள்ள சிக்கல் இருந்திருக்கு. அந்த சிக்கல் எல்லாம் எதிரொலிச்சிருக்கு. ஆனா மோடி தலைமைக்கு ஜார்க்கண்ட்ல வந்திருக்கு, இது உத்தரகண்ட்ல வந்திருக்கு, இமாச்சல்ல வந்திருக்கு, ஒரிசால வந்திருக்கு, மத்திய பிரதேசல வந்திருக்கு, குஜராத்ல வந்திருக்குது. பல ஸ்டேட் குஜராத்லயும் ஒரு சீட் மிஸ் பண்ணிருக்காங்களே பனஸ்கந்தா, அது எதனால அப்படின்னு? ஒரு சீட்டுங்கிறது ஒரு அபூர்வமான ஒரு இதுல போயிட்டு எல்லாமே ஒரு மோடிக்கு அலை வந்து 2வது முறை இருந்த அந்த வீச்சு வந்து இல்லை. 2வது முறை மோடிக்கு ஒரு அலை வீச்சு இருக்கும் போது வந்து எல்லா இந்துக்களுமே புல்வாமா அந்த இதுல போட்டாங்க. அந்த வீச்சு இல்லைங்கிறது உண்மை. ஆனா மோடிக்கு அலையோட வீச்சில தான் பல மாநிலங்களையும் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு போன்ற இடங்களில் 18% வந்திருக்கு, கேரளாவில் 16% வந்திருக்குது, ஆந்திராவில் நாயுடு ஜெயிக்கிறது காரணமாக இருந்திருக்கு, தெலுங்கானாவில் ஏறி வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்குங்கிறதெல்லாம் மோடிக்கு அலை இருக்குதுங்கிறது தான் உண்மை. அந்த அலை எடுபடாமல் போன இடமாட்டு யூபி இருக்குதுன்னா ஜாதி பிரச்சனைகள். ஒரு யூபி போன்ற மாநிலங்களில் பிராமணரோ ராஜ்புட்டோ ஒரு 85 சீட்டு கூட இடத்துல ஒருத்தர் வந்து ரொம்ப காலம் இருந்தாங்கன்னா மற்ற அதர் காஸ்ட் வந்து அங்கே வந்து இந்த பவர் மேட்ரிக்ஸில் எதிராக போவாங்க. அதனால தான் நெஹ்ரு காலத்திலும் சரி இந்திரா காந்தி காலத்திலும் சரி யூபியில் 2 வருஷத்துக்கு மேலே ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க. இருந்தால் அவர் உடனே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு ஆசைப்படுவார். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யூபிக்குள்ள பல இது விகாஸ் துபே என்கவுண்டர் வந்து பிராமணர்கள் எதிராக இருக்காங்க யோகி ராஜ்புட்டுங்கிற செய்திகள்லாம் பெரிய அளவில் வந்தது. அவரும் அப்பீஸ் பண்ணார், கரெக்டாக தான் டீல் பண்ணார். தினேஷ் சர்மா எல்லாமே அங்கே இருந்தாலும் கூட யோகியோட அந்த ஆளுமை ஜாஸ்தி ஆக ராஜ்புட் கம்யூனிட்டிக்கு ஆளுமையும் ஜாஸ்தியாச்சு. எம்எல்ஏக்கள் ராஜ்புட் கம்யூனிட்டி எம்எல்ஏக்கள் மற்ற பிஜேபி எம்எல்ஏக்களோட முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக கருதப்பட்டாங்க. இது மற்ற காஸ்ட்டு ஜாட்டு
பிராமின், கோரி குருமி போன்றவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. நான் என்ன நினைச்சோம்னா இருக்கும், ஆனா மோடியை பாதிக்காதுன்னு நினைச்சோம். நம்ம அந்த இடத்துல நம்ம ஏமாந்துட்டோம் அல்லது அந்த தப்பு இடத்துல தப்பு கணக்கு அவர் போட்டோன்னு. மோடியோடைய கிரேஸ், மோடியோடைய அட்ராக்ஷன், மோடியோட பவர் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லைட்டா மோடியோட பவர் இருக்கு. அதோட இது காஸ்ட் ஃபேக்டர் ஓவர் ரைடிங் ஆயிட்டு. நீங்க ராஜஸ்தான்ல ஜாட்டுகள் எதிராக போனதும், ஹரியானாவில் ஜாட்டுகள் எதிராக போனதும் இருக்குது. நாம ஹரியானாவில் என்ன நினைக்கும், ஜாட்டுகள் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு, நான் ஜாட்டை நம்ம கவர் பண்ணி ஜெயித்திரலாம், நான் வன்னியரை வச்சு ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் ஜெயித்திரலாம். ஆனா நாம ஏமாந்த இடம் 3 ஜாட்டு நிற்கக்கூடிய இடத்துல புபேந்தர் கோடா இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஜாட்டு 10 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்த அந்த ஜாட்டு தான் எமர்ஜ் ஆனாரு. மற்ற 2 சௌத்தாலா கிளான்ல உள்ள 2 பேர் நின்னாங்க. அவங்க 2 பேர் நின்னதுல 2 பேருமே படுமோசமா போயிட்டாங்க. நம்ம என்ன நம்பணும், அந்த 2 பேருமே ஜாட்டு ஓட்டை நல்லா எடுப்பாங்க, அப்போ 10க்கு 8 வந்துரும்னு நினைச்சோம். அந்த ஜாட்டு ஓட்டு அப்படியே இந்த சைடு போனதுல அது இதெல்லாம் படிப்பின. மோடி வெரி குட் லிசனர். he correct himself from the fact and figures and the lessons. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவர் சரி பண்ணிவிடுவார். ரொம்ப மெட்டிகுலஸாக எஃபெக்டிவாக சரி பண்ணி நீங்கள் 29லாம் அவ்வளோ பெரிய அளவுக்கு நல்லது தான். இந்த இது 29க்கு நல்லது தான். 4வது முறை மோடி வர்றதுக்கு ஒரு இந்த எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது. 4வது முறை மோடி வர்றதுக்கு இது பெரிய அளவில் உதவி இருக்கு. நான் மனப்பூர்வமாக உணர்ந்தே சொல்கிறேன், சும்மா மேம்பாக்கா சொல்லலை. தோல்வி ஏமாந்த இடங்களை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி RLD சேர்க்கணுங்களை நாம ஃபைட் பண்ணோம், ஜாட் ஆங்கரை குறைக்கணுங்கிறதுல ஃபைட் பண்ணோம். ஜாட்டு எதிராக போயிருவாங்க, ஜாட்டு ஒரு டிஸ்டிங் கம்யூனிட்டி, ஆட்களே ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க ஜாட்டு. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம இது பண்ணும்போது அவங்க ஓரளவு அதை செய்தாங்க. என்றாலும் ஜாட்டு இது அவங்கள பாதிச்சுட்டு ஒன்று. அதே மாதிரி யூபியில் உள்ள ஜாதிய பிரச்சனைகளும் பாதிச்சுட்டு. இந்த 2 தான் பெரிய பாதிப்பு. இன்னொரு நமக்கு எதிர்பாராத ஒரு அடி என்னன்னா, CAA மேட்டரில் முஸ்லிம்ஸ் கன்சால்டேட் ஆனாங்க, இந்துக்கள் அந்த அளவுக்கு கன்சால்டேட் ஆகல. இல்ல அதுதான் ஒரு பெருவாரியாவே பார்க்கும்போது இந்துக்கள் ஓட்டு கன்சாலிடேஷன் இல்ல எதிர்பார்த்த அளவிற்கு பிஜேபிக்கு அப்படின்றது தானே நம்ம. அதான் இந்து கான்சியஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ்னு சொல்லும்போது யூபியிலே 2வது முறை யோகி வந்திருக்காருன்னா, கோரி குருமிக்குங்கிற கம்யூனிட்டிஸ் அமித்ஷாவோட வியூகத்துல தான் உள்ள வந்தாங்க. அவங்களோட வருத்தம் என்னன்னா, எங்க ஓட்டுல தானே வந்தது, அப்பர் காஸ்ட் பிராமினும் ராஜ்புட்டும் சேர்ந்து நீங்க கடைசியா ஓட்டு போட்டு என்ன நீங்க சாதிச்சீங்க, அதுக்கப்புறம் அமித்ஷா எங்க ஓட்டெல்லாம் உள்ள வந்த பிறகு தானே ஆட்சி கிடைச்சிது, அப்போ எங்களுக்கு தானே நீங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்டர் தரணும், மோடி அமித்ஷாவும் எங்களை ஏமாத்திட்டாங்க, மோடி அமித்ஷா எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு அந்த பட்டேல் வர்மான்னு வரக்கூடிய மோடி கூட தான் இருப்பாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையே தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ராஜ்நாத் சிங் சிஎம் ஆனதுல மோடி அமித்ஷா எங்களை ஏமாத்திட்டாங்க, நீங்க பிராமினும் ராஜ்புட்டும் ஏற்கனவே இருந்தீங்க, தோத்தீங்க, நாங்க வந்த பிறகு ஜெயித்திருக்கீங்க, அப்போ எங்களுக்கு தானே தரணுங்கிறது அவங்க கிளைம். அதில் வேற டெக்னாலஜிஸ் இருக்கு. சமூக சூழ்நிலையை பார்த்தா டக்குன்னு ஒரு குருமியை தூக்கி வச்சா பிராமினும் ராஜ்புட்டும் எப்படி அதை ரிசீவ் பண்ணுவாங்கங்கிற அந்த சூழலும் இருக்கு. அதனால ஒரு சன்னியாசிங்கிற லெவலில் எல்லா இந்துக்களுக்கும் பொதுவான ஒரு ஆட்டு யோகியை வச்சாங்க. அவரை ராஜ்புட்டா பார்க்கறதுனால சிக்கலாகி போச்சு. எனிவே மோடியோட செல்வாக்கு அதை ரோ கம்பெனி வர முடியல. நம்ம மோடி மேலோட அதிதீத அபிமானம் அன்புல நம்ம சொன்னாலும் கூட மோடிக்குள்ள அந்த மைனஸையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். அதே நேரத்தில் வாரணாசிலையும் கூட வின்னிங் மார்ஜின் மோடி இது எல்லாத்தோட எஃபெக்ட்ல தான் அதுவும் வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, மோடி சரி பண்ணலன்னு அவன் வருத்தப்படுறான், நம்ம போட்டோம் மோடி சரி பண்ணலன்னு வருத்தப்படுறான். வாரணாசியில இது உள்ள முழுவதும் இருக்கிறது ஒரு காஸ்ட் கணக்கு தான் அப்படின்னு. கண்டிப்பா காஸ்ட் கணக்கு இல்ல காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவும் இதுல ப்ளே பண்ணிருக்கிறது. கண்டிப்பா மேனிஃபெஸ்டோ ப்ளே பண்ணதா அந்த 1 லட்சம் கொடுங்கலாம் பெண்கள் வந்தாங்கலாம் வந்துட்டு இருக்கு. ஓகே, அது ப்ளே பண்ணியிருக்கோம் நம்மளும். அந்த அதுவும் அந்த நார்த்ல அது கண்டிப்பா பண்ணுமா? உங்களுக்கு நீங்க நல்ல ஐடியா நம்ம அளவு இல்ல. ஒர்க் ஆகும். ஆந்திரா கர்நாடகா ஒர்க் இல்ல என்றாலும் மீண்டும் அவங்க ரூபா கொடுங்கன்னு ஆட்கள் பேசுறத பார்க்க முடியும். எனிவே நம்ம அவங்க மேனிஃபெஸ்டோ அதை கொடுத்தாங்கன்னா அது அவங்க திறமை தான். அதுக்குள்ள நம்ம அவங்கள எருமை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம அதுக்குள்ள கிளியர் கட் வியூ எடுக்கல. ஒரு பொருளாதாரம் எக்கனாமிங்கிறதுல நம்மளுக்கு மாறுபட்ட வியூஸ் அதுல இருக்குது. பட் எலக்ட்ரல் விக்டரிக்கு கர்நாடகாவில் அவங்க அதை கொடுத்து அவங்க ஜெயித்துட்டான்னு சொல்லும் போது 3 மாநில தேர்தல்கள்ல பாஜகவும் அதை கொடுத்தாங்க, அந்த அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ ஹோல் ஓவரால் இந்தியான்னு வரும்பொழுது அந்த இதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் சோஷியல் ஃபேக்டரை எடுத்து பெருசா பேசுறதுனால இந்த ஃபேக்டரை விட்டுட்டு நான் கருதாண்டாம். கிளாஸ் ஃபேக்டர்ல ஏழை மக்கள் மத்தியில இந்த அரசு கவர்மெண்ட் யாரு என்ன கூட நமக்கு என்ன கிடைக்குது. இப்போ மிடில் கிளாஸுக்கு ஒரு
கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா எல்ஐசி வந்து ஷேரை வாங்குது, ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. அப்போ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸோட பணம் அங்கே வந்து போகுது, காப்பாற்றப்படுது. அது இன்டைரக்டாக அவங்களோட வெல்ஃபேரை வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த எளிய மக்களுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் தான் எளிய மக்களுக்கு வெல்ஃபேருக்கு வந்து இருக்க முடியும். ஸோ அந்த வெல்ஃபேருக்காக நாங்கள் முன்னுக்கிறோன்னு சொன்னால் அவங்க மேலே அவங்க கொஞ்சம் வாக்கு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கர்நாடகா தோல்வியில் அந்த இலவசங்கள் ஃபேக்டரை 3 ஸ்டேட்டில் எதிர்கொண்ட மாதிரி இங்கே எதிர்கொள்ளலை. பட் இதை எதிர்கொள்ளணுங்கிற இல்ல நமக்கு இருந்தாலும் பட் வந்து அது ஒரு ஃபேக்டரா ப்ளே பண்ணிருக்கலாம். ஃபேக்டர் தான், அது ஒரு ஃபேக்டரா ப்ளே பண்ணிருக்கலாம். சரி. அதே நேரத்துல இப்ப மகாராஷ்டிரால இப்ப அந்த உடைந்த கட்சிகள் அப்படிங்கறதுல அந்த சைடு யார் உத்தவ் தாக்கரேவும் எமர்ஜ் ஆயிட்டாரு, இந்த சைடு சரத் பவாரும் எமர்ஜ் ஆயிட்டாரு. இப்ப இந்த ஃபேக்ஷன் இங்க நிக்குமா இல்ல இந்த ஃபேக்ஷன் அதோட போய் ஒட்டிக்கும்? இப்போ பட்னாவிஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஆமா. பட்னாவிஸ் ரிசைன் பண்ணிட்டாருன்னா நான் கட்சி பணிக்கு போறேன்னு சொன்னா, அப்பா நீங்க சரத் பவார் ஆளோ சுப்ரியா சூலேயோ உத்தவ் தாக்கரே வந்து உட்கார்ந்துக்கிடுங்க, அதுல யாருங்கிறத பட்னாவிஸ் தான் முடிவு பண்ணுவாரு. என்னோட அனுமானம். சரி. அவரு பெரிய லீடர். அவர் மாலி தங்கர், வஞ்சாரா, பிராமின்ஸு, குஜராத்தி, நார்த் இந்தியன் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி நான் மராத்தாவா ஈஸ் ஏ பிராமின் பை காஸ்ட், ஜஸ்ட் பிகாஸ் மைசெல் பீங் ஏ பிராமின் ஐ கேனாட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லாம் சொன்னவர். காரணம் அவருக்கு இந்த சப்போர்ட் பேஸ் எல்லாம் இருக்குது. பாஜகவோட ஃபேஸ் ஆட்டு அவர் தான் மகாராஷ்டிராவில் இருக்கிறாரு. பட்னாவிஸ் ஒரு எஃபெக்டிவான லீடர், வல்லவரும் கூட. அப்போ அவர் இப்போ என்ன வர்றாருன்னா கட்சி நலன் கருதி உத்தவ் தாக்கரேயோ சரத் பவாரோ ஒருத்தர் வந்துட்டா மகாராஷ்டிரா கிளீன். அவர் இந்த 2 பேர் வச்சு என்னமே உள்ள கெயினை விட அந்த 2 பேரில் ஒருத்தர் வந்துட்டா கெயின். 2 பேரில் ஒருத்தரை தான் காங்கிரஸ் சிஎம்மாக சொல்ல முடியும். உத்தவ் தாக்கரே சொல்லுவாங்க அவங்க. அப்போ சரத்பவார் வந்துட்டாருன்னா சுப்ரியா சூலே உட்காந்துட்டாங்கன்னா அது வந்து 8 சீட்டு கூட அடிஷ்னலாக அவர் பட்னாவிஸ் இதை மாதிரி ஆகணும். காலத்தில் அவருக்கு எதிர்காலத்தில் அவர் கட்சிக்காக செய்யறதுக்கு வந்து கெயின் வரும். ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட்னாவிஸ் இவர் சவுகான்லாம் எதிர்காலத்தில் பிஜேபியில் எதிர்பார்க்கக்கூடிய தலைவர்கள். அப்போ இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் விலகி கட்சி பணிக்கு வரணும்னு சொன்னா நீங்க உத்தவ் தாக்கரே சீஃப் மினிஸ்டர் வர்றதுக்கோ சுப்ரியா சூலே சீஃப் மினிஸ்டர் வர்றதுக்கோ எனக்கு ஒன்றும் இல்லை. சுப்ரியா சூலேனா 8 சீட்டுக்கு மேலே இருக்கு, உத்தவ் தாக்கரேனா அதோட கொஞ்சம் கூட இருக்குது. பட் இவர் பட்னாவிஸுக்கு நோக்கம் சுப்ரியா சூலேயா தான் இருக்க முடியும். சரி. இப்போ மோடி அவர்கள் நிறைய நேத்து பட்னாவிஸ் ரிசைன் பண்ணது நேத்து ஒரு வாரத்துல இருந்தேன். பிஜேபியில பெரிய இது வந்துட்டு அது வந்துட்டு அவங்க பட்ட சந்தோஷத்தை பாருங்க. நான் அவ்வளவு டீட்டெயிலா அதை அவங்கள்ட்ட நான் எலாபரேட் பண்ணல. தமிழ்நாட்டோட தன்மை அது. பட் பட்னாவிஸ் இது பண்றாருன்னா வழி விடுறாரு, உத்தவ் தாக்கரேக்கோ சுப்ரியா சூலேக்கோ அவர் வழி விடுறாரு. சரி. இப்போ மோடி அவர்கள் வந்து நிறைய இடத்துல பேசும்போது இன்டர்வியூவில் சொல்லும்போது சொன்னார், அதாவது எப்பயுமே 400க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாவே நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வர முடியும். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த ஒரு இதாக இருக்கு. இப்போ இதெல்லாம் இனிமேல் கொண்டு வர முடியுமா இல்லை? ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நம்ம பார்க்குறோம் நிறைய நேரம் அமளி அப்படின்னும் போது நிறைய போயிடுது. இவங்க மெஜாரிட்டியாக இருந்ததுனால நிறைய பில்ஸ் வந்து அப்படியே பாஸ் ஆச்சு. பட் இப்போ அந்த கண்டிஷன் கண்டிப்பா முடியாது. இருக்குமா? கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது. இப்போ மாநிலங்களில் பார்த்தோம்னா அதிகமாக நமக்கு பிஜேபி தான் பார்க்க முடியுது. இப்போ சென்ட்ரல் இதில் இருக்கோம், அங்கே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருணாச்சல் ஆச்சு, அதுக்கப்புறமா ஒடிஷா ஆச்சுன்னு இப்போ ஆட் ஆன் ஆகுது. ஸோ இதுவும் அதுவும் பேலன்ஸ் ஆகுமா இல்லை திரும்பியும் அங்கேயே தான் நம்ம நிற்கிறோமா? நிறைவேற்ற முடியாத சுச்சுவேஷன்ஸ் தான் இப்போ திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு? நிச்சயமா அதில் 2/3 ராஜ்சபால இருக்கும், லோக்சபால இல்லை. ஸோ பிக் டிக்கெட் விஷயங்கள் வந்து 2/3 தேவைப்படும். அந்த விஷயங்கள் வந்து முடியாது. 2/3 தேவைப்படக்கூடிய எதுவுமே முடியாது. சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்க பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க வந்து இந்த கான்சியஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ்ன்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஓட்டருக்கும் ஜாதிய ரீதியாக ஒரு பெருமிதம் அல்லது அதிகாரம், இல்லை தனிப்பட்ட முறையில் அவனுக்கு ஒரு லாபம் 1 லட்சம் ரூபா வங்கி கணக்கில் வர்றதோ அல்லது மாதம் இவனுக்கு 1000 ரூபா சகோதரர் நிதி மாதிரி 2000 மாதிரி ஏதோ ஒன்று வருதுங்கிறத அவன் எதிர்பார்க்குறான். அப்போ நீங்கள் நாடு நம்ம இந்து கலாச்சாரம், இந்து பண்பாடு, நம்மளோட இது என்ன அடிப்படையில் வந்தோமோ அதை வேகமாக செய்யும்போது அதற்குள்ள வாக்கு வலிமைங்கிறது வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு. ஸோ காமன் சிவில் கோடுங்கிறத சொல்லும்போது அது ட்ரைபலுக்கு எதிர்னு சொல்லி அதில் ஒரு ட்விஸ்டை பண்ணுறாங்க. காமன் சிவில் கோடு பெண்களுக்கு சொத்து உரிமை எல்லாத்திலையுமே ஒரு தேவையானது, ஒரு நாட்டில் ஒரு சிவில் சட்டம் ஒன்றா இருக்குங்க நியாயமானது. ஆனால் ட்ரைபல்ஸுங்கிறத கொண்டு டக்குன்னு அங்கே எதுக்குறாங்க. அதே மாதிரி சிஐஏ வந்து முஸ்லீம் கன்சால்டேஷனை உருவாக்கி பஸ்மந்தா முஸ்லீம்ஸுக்காக
பாடுபட்டது. ட்ரிபிள் தலாக்குக்காக முஸ்லீம் பெண்களுக்காக, அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்காக மோடி அவங்க நலனை காப்பாற்ற நின்னது. கட்சி யாத்திரைக்காக ஏழை முஸ்லீம்களுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கி பண்ணி எந்த அரசும் செய்யாத அளவு விஷயங்களை செய்தது. தென் நலத்திட்டங்கள், தொழில் முனைவோர், இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் செய்தது. எல்லாமே ஒரு குறிப்பிடத்தக்க அளவு 100 ஓட்டில் ஒரு 10 ஓட்டாவது தருங்கிற, 10-15 ஓட்டாவது தருங்கிற ஒரு சூழலில் சிஐஏ அதை அடிச்சுட்டு போயிட்டு அதுக்கு இணையாட்டு ஆதரவு வருமானு சொன்னால் வந்திருக்கு. இப்போ சிறுபான்மையினர் ஃபுல்லாகவே இந்த சைட் கன்சாலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பெரிய அளவு கன்சாலிடேட் ஆயிட்டு. பெரிய அளவு கன்சாலிடேட் ஆனதுனால தான் மோடி கொஞ்சம் இறங்கி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு. ஃபர்ஸ்ட் இதில் தெரிஞ்சு போச்சு பெரிய இது கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இறங்கி பேசினார். சரி, இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இந்த இப்போ ஓட் ஷேரை வச்சு தான் இப்போ நம்ம பேச வேண்டியிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி எந்த இடத்துல இருக்கிறதா பார்க்குறீங்க? இல்லை பிஜேபியோட, ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசும்போது ஏடிஎம்கேக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கேள்விக்கு அவர் பதில் அளிக்கிறார். இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இது அவங்களுக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கணும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ திரும்பியும் அங்கே ஏதாவது பேச்சப்புக்கான ஒரு பேச்சப்பும் இல்லை. என்ன லாபம் பேச்சப்பு? எடப்பாடி கிட்ட என்ன ஓட்டு இருக்கு பேச்சப்புக்கு? எடப்பாடியை பொறுத்தவரை 23% ஓட்டு அணியா எடுத்திருக்கிறாரு. நிறைய இடங்கள்ல அவங்களும் 2வது இடத்துல இருக்காங்க இல்லையா? ஏற்கனவே சேர்ந்து நின்று 2019 ஒரு சீட்டு கூட ஒன்றும் ஜெயிக்காம தானே பாஜக போச்சு. 3.7% ஓட்டு தானே பாஜகவுக்கு வந்தது. இல்ல அப்ப எப்பயுமே ஒரு கெயினே இல்லாம இப்படியே போயிட்டே இருக்குமா? இப்ப இன்னொரு வாய்ப்பாகத்தானே ரெண்டு கை ஓசை எடுத்தாதான் சவுண்ட் வரும். 50-50 வரட்டும் அவருக்கு ஒரு வரட்டு. அதான் சொல்ல வரேன். எடப்பாடி பழனிசாமி 20.4% வாக்கு எடுத்திருக்கிறாரு. 20.4% வாக்குல விஜயகாந்த் அந்த தேமுதிக கொடுத்து அந்த விஜயகாந்த் சிம்பதி இல்லைன்னா ஒரு 6% வாக்கு அதுல காலி ஆயிருக்கும். தேமுதிகக்கு 6% இருக்கிறது இல்ல, தேமுதிக 6% தான் நிரூபிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. ஒண்ணுமில்லன்னு 6% நிரூபிச்ச ஒரு கட்சியை நாம சொன்னோம் 1% வாக்கு பலம் உள்ள கட்சி கூட ஐயா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வர மாட்டாருன்னு நம்ம சொன்னோம். 6% எடுத்த கட்சிக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. அப்பவே நமக்கு விஜயகாந்த் மண்டபத்துக்கு இன்னைக்கும் கூட்டம் வந்துட்டு இருக்கு. அப்பவே நமக்கு தெரிஞ்சு விஜயகாந்துக்கு சிம்பதி இவருக்கு ஓட்டா வரப்போகுதுன்னு. அந்த அணிலே கடைசி வரை ஏறி வந்தது விஜயபிரபாரம் தான். கொஞ்சம் ஓட்டுல தான் தோத்தாரு. அப்ப தெளிவா விஜயகாந்த் சிம்பதியில அவங்க கொடுத்த ஓட்டையும் தாண்டி அதிக ஓட்டு கிடைச்சிருக்குது. இப்போ டேட்டா படி 20.5% வாக்கு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு. கண்டிப்பா தேமுதிக மூலமாட்டு அவங்களுக்கு 5 to 6% வாக்கு வர தெளிவா வந்திருக்கும். நாயுடு சமூக வாக்குகள் போயர் ஓட்டர் போன்ற தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வாக்கு அதனால கிடைச்சதுக்கு. எளிய மக்கள் வாக்கு தேமுதிகவால் கிடைச்சிருக்குது. விஜயகாந்த் மேல பற்றுள்ள வாக்குகள் ஒரு 5-6% வந்திருக்குன்னு சொன்னா, அதிமுக அணி 23%, தேமுதிகவின் பலம் 5% எடுத்துக்கலாம். 2.5 இல்ல, தேமுதிகவின் பலம் பெருசு, தேமுதிக கான்ட்ரிபியூஷன் பெருசு. ஆனா நிரந்தரமானதா? ஏன்னா இப்ப அது மேட்டர் அல்ல. இப்ப அது மேட்டர் அல்ல. எடப்பாடிக்கு பலம் 18 தான். 18க்கு மேல பாஜக எடப்பாடி 18%க்கு மேல எடப்பாடியை மதிக்க முடியாது. என்டிஏ 18% இருக்குது. அப்போ 50-50 ஒரு அலையன்ஸுக்கு எடப்பாடி வரட்டு. அண்ணாமலையும் சீஃப் மினிஸ்டர் சொல்லாண்டாம், எடப்பாடி பழனிசாமியும் சீஃப் மினிஸ்டர் சொல்லாண்டாம். அப்ப நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க 6 சீட்டு தான் பாஜக. இந்தியா கூட்டணி எப்படி தேர்தலை செஞ்சாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுல இவங்க கூட்டணி அமைஞ்சா இப்படி சந்திக்கணும். அப்படிதான் பொருந்தா கூட்டணி தான். நீங்க பாஜகவில் அண்ணாமலை தலைவரா இருக்க கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படி? இல்ல இப்ப அவர் தொடர்வார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா தொடர்வாரு. அவர் பெரிய அசெட் மோடிக்கு, பெரிய அசெட். தொண்டர்கள், அந்த கட்சி தொண்டர்களை தலைநிமிர செய்திருக்காருன்னு அண்ணாமலை கிளைம் பண்றது கரெக்ட். தெளிவா இருக்கிறாரு. அவர் தான் ஒண்ணும் இல்ல, நோட்டாவுக்கு கீழே கிண்டல் கேலி பண்ண பாஜக இன்னைக்கு ஒரு அரசு. இப்பவும் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க 2 தடவை எலெக்ஷன்ல நின்னுட்டாரு, தோத்து போயிட்டாரு, அவர் என்ன பத்தி பேசலாமா, அவருக்கு முதல்ல அந்த அளவுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. கனிமொழி பாஜக கவலைப்படுறது அது இப்படி ஆடு நிலை ஓனா எழுத கதை தானே. கனிமொழி தனிப்பட்ட முறையில் நான் அவங்கள ஸ்டடி பண்ண போகும்போது நான் காயல்பட்டில் வச்சு அவங்கள பார்த்தேன். பிரச்சார வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போது எப்படி வக்கீல் சார் இருக்குன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், உங்களை எழுத்துன்னு கூட 3 வருடம் டெபாசிட் இழப்பாங்க, இதுதான் எங்கள் பொசிஷன் சொல்லிட்டு வந்தேன். அவங்க அப்புறம் பிரச்சாரத்தை கண்டிப்பாக பண்ணாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் இருந்தார். அவரும் நம்மகிட்ட எப்படி அண்ணாச்சி பொசிஷன் இருக்குன்னு கேட்டேன். உங்கள் கேண்டிடேட்டு பெரிய வெற்றி பெறுவாங்க, எழுத்துனுக்கு 3 வருடம் டெபாசிட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வந்தோம். பட் இந்த இடத்துல கனிமொழிக்க விமர்சனங்கிறது, அண்ணாமலையை பற்றிய விமர்சனங்கிறது அண்ணாமலை கனிமொழியை பற்றி பேசின விமர்சனத்துக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க. அவங்க ஸ்டாண்ட்லேருந்து அவங்க பதில் கொடுக்குறாங்க. நீங்கள்
வெற்றி பெற முடியாதவங்க எப்படி நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற கேள்வி கேட்காப்புல. பாஜக தனிச்சு நின்று எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க? பாஜக இன்னைக்கு அங்க அண்ணாமலைக்கு சாதனை என்ன? இவர் வேலுமணி மிகப்பெரிய ஆர்கனைசர். அங்க தோத்தது எடப்பாடி அல்ல, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வேலுமணி ம். தோத்துட்டாரு. கொங்கு பெல்ட் ஃபுல்லாவே ஒரு சரிவை பார்க்கிறோம் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா. சிபி ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அதிமுக கூட்டணியில் எடுத்ததோட அண்ணாமலை அதிக ஓட்டு எடுத்துட்டாப்புல. ரெண்டும் சேர்ந்தா இந்த மாதிரி ஆகி போயிட்டுன்னா, ரெண்டும் சேர்ந்தா சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரி கீழே போயிட்டுன்னா 2+2 4 இல்லையே, அது கீழையும் போலாம பொருந்தா கூட்டணி ஆயிருமே. நீங்க அண்ணாமலை எமர்ஜ் ஆகி சிஎம் ஆயிடுவாருங்கிற ஒரு அச்சத்துல தானே இந்த கூட்டணியை காலி பண்ணீங்க. கூட்டணி எதுக்காக காலி பண்றீங்க? பிஜேபி அண்ணாமலையை லீடரா வளர்க்குறாங்க. தமிழிசை பொன்னார் மாதிரி ஒரு பிரசிடண்டா டம்மியாட்டு இருப்பாங்கன்னு இல்ல, அவர் அசட்டிவா இருப்பாருங்க தானே உங்களுக்கு பிரச்சனை. அப்போ அண்ணாமலை சிபி ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கே ஆதரவில் கிடைச்ச ஓட்டை விட அதிக ஓட்டு எடுத்திருக்கிறார் அண்ணாமலை. ஸோ பிஜேபி சென்றிக்கா அது லாபம் தானே. இப்போ கனிமொழி சொல்லலாம்னா பிஜேபிக்கு எது லாபம் இல்லைன்னு அவங்கள பற்றிய விமர்சனத்துக்கு அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்கிற அளவுக்கு அதை நிறுத்திக்கலாமே தவிர, அண்ணாமலை பாஜகவுக்கு பெரிய அசெட்டு, பெரிய ப்ளஸ்ஸு, மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனுங்கிறதான் 100க்கு 100 உண்மை. அண்ணாமலைங்கிற அந்த ஆயுதம் தான் பாஜகவை காப்பாற்றும். இப்ப அண்ணாமலை அவர்களோட இந்த ஸ்ட்ராட்டஜி பிஜேபியின் தலைமை மூலம் ஏத்துக்கொள்ளப்படுமா? ஏன்னா இது ஒரு ட்ரையல் மாதிரி தான் இந்த தடவை பார்த்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை தொடர அவங்க அனுமதிப்பாங்களா? அதே நேரத்துல இப்ப டிடிவி அவர்களாகட்டும், ஓபிஎஸ் அவர்களாகட்டும், அவங்க ஒரு எதிர்பார்த்த அந்த ஷேரை இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்காங்களா? அது இந்த கூட்டணி பன்னீர்செல்வத்துக்கு ஒரு 5 சீட்டு 6 சீட்டு கொடுத்து அதிமுகவில் ஸ்பிளிட் மாதிரி காட்டியிருக்கணும். அது எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள் அதிமுகவுக்குள்ளே பாஜகவுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க அதை கெடுதல் பண்ணிட்டாங்க. அதுதான் அதுக்கு கான்செப்ட். இன்னைக்குள்ள தமிழக அரசியல் என்ன? ஸ்டாலின் கூட்டணி இன்டாக்டா இருக்குது. ஸ்டாலின் தொடர்ந்து பெரிய வெற்றியை பெற்றுட்டு இருக்கிறாரு. கலைஞர் புரட்சி தலைவி பெறாத தொடர் வெற்றிகளை ஸ்டாலின் பெற்றுட்டு இருக்காரு. இது இயல்பான உண்மை. அவங்களுக்குள்ள ஈர்ப்பு சக்தி இல்லை, ஆனா வெற்றியில பெற்றுட்டு இருக்காருன்னா அரசியல் சதுரங்கத்துல காய் நகரத்துல சாணக்கியத்தனத்துல கலைஞரை மிஞ்சி நிற்கிறாரு ஸ்டாலின்ங்கிறது 100க்கு 100 உண்மை. அதான் ரிசல்ட் காட்டுது. இப்ப நீங்க அரசியல் என்ன? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல யார் இருக்கா? எடப்பாடி முதன்மையா இருக்கிறாரு, அண்ணாமலை என்டிஏ வச்சு நிற்கிறாரு, சீமான் தனிச்சு நின்று நிற்கிறாரு. 3 பிளேயர்ஸ் அதர்ஸ்ல தெள்ள தெளிவா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அண்ணாமலைங்கிற பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய என்டிஏக்குள்ள அன்புமணி இருக்கிறார். அன்புமணியை நான் குறைச்சி மதிப்பிடல. அதே போல ஓபிஎஸ் போன்ற சீனியர் லீடர்களும் அங்க என்டிஏக்குள்ள இருக்கிறாங்க. நான் அந்த 18 அண்ணாமலை கைக்குள்ள நான் கொடுத்துட்டு போறதுக்கு இது பண்ணா அது நியாயமான பார்வையா இருக்காதுங்கிறதும் எல்லாத்துக்குமே தெரியும். பாஜக வளர்ச்சிக்கு தமிழிசை பொன்னாரோட பெரிய அளவு கொண்டு வந்திருக்கிற அண்ணாமலைங்கிறது 100க்கு 100 உண்மை. அவர் எஃபெக்டிவ் ஸ்ட்ராங் பிரசிடண்டா அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு ஃபேஸா வளர்ந்துட்டு இருக்கிறாரு. மாநிலம் கடந்தும் பாஜகவுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்றது நமக்கு பார்க்குறோம். பட் இன்னைக்குள்ள அரசியல் களம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல அண்ணாமலை அந்த என்டிஏக்குள்ள அன்புமணியும் ஓபிஎஸும் கூட இருக்கிறாங்க. சீமான் அவர் 8% பார்லிமெண்ட்லேயே எடுத்துட்டாருன்னா பெரிய சாதனை. இந்தியாவிலே எல்லாரும் அடிபட்டு போனாங்க. மாயாவதி பாதியா போயிட்டாங்க, சந்திரசேகர ராவ் பாதியா போயிட்டாப்புல, இவர் சிரோன்மணி அகாலிடல் பாதியா போயிட்டாப்புல, ஆம் ஆத்மி பஞ்சாபில் தேரல்ல, இவங்க சௌத்தாலா கிளான் கட்சிகள் ரொம்ப வாஷ் அவுட் ஆயிட்டு இவர் 3.7 எடுத்தவர் 8ஆ வந்திருக்காரு. 2 மடங்குக்கு மேலே போய் வந்திருக்காரு. ஒரு ஆச்சரியமான உண்மை. காசு அண்ணாமலை சொல்ற மாதிரி அவர் பணமும் செலவழிக்கல. அப்போ அவரும் ஒரு பிளேயர், அவர் ஜம்பிங் பிளேயரா வந்துட்டு இருக்கிறார். ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் இங்க இல்லை. ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 1 to 1 தான் கொண்டு வரணும். பேரறிஞர் அண்ணா பிறந்தையும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் 1967 காமராஜ் வெர்சஸ் அதர்ஸுங்கிற பொலிட்டிக்ஸில் காமராஜுக்கு எதிராக கொண்டு வந்த 1 to 1 மாதிரி தான் ஒரு இதை கொண்டு வர முடியும். அப்போ இந்த 1 to 1 இல்லாமல் எடப்பாடி பெரிய ஆளுங்கிற ஒரு கருத்துருவாக்கம் பண்றதுலையோ, பாஜகவும் இது சேர்ந்திருந்தா இதா இருக்குங்கிறதோ ஒரு அர்த்தமெட்டிக் பேசுறதுலையோ அது கெமிஸ்ட்ரிக்கு பொருந்தாது, ஒட்டாதுங்கிறதான் என்னோட கருத்து. ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 67 காமராஜர் தோக்கடிக்கிறதுக்கு மூதறிஞரும் பேரறிஞரும் கொண்டு வந்த 1 to 1 தான் கொண்டு வரணும். 3 ஃபோல்ட்ஸ் அந்த 1 to 1க்கு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை தாண்டி பண்றதுன்னா யாரையோ ப்ரொமோட் பண்றதுக்கு பேசக்கூடிய வேலை தான். அதனால தான் நான் தெளிவாக சொல்றேன், சிபி ராதாகிருஷ்ணனோட அண்ணாமலை கோயம்புத்தூர்ல அதிக ஓட்டு எடுத்திருக்காருங்கிறதையும் மறந்துடாண்டாம். அண்ணாமலை கூட எடப்பாடியை பற்றி சொல்லும்போது 2 ஜாதி கட்சி ஆயிட்டுங்கிறதையும் சொன்னாப்புல. அப்போ எடப்பாடிக்கும் எதிர்ப்பு இருக்கு. அதுதான் சிபிஆரை விட அண்ணாமலை அதிக ஓட்டு எடுத்தது காட்டுது. ஏன்னா எடப்பாடி இருந்தும் ஓட்டு வருதுன்னா எடப்பாடி இல்லாத போது அதிகமா வருது. இல்லாத வரக்கூடிய 4 கொங்கு வேளாளர் ஓட்டுகள் எடப்பாடி இருந்தாலே இது அபகரிக்கக்கூடிய பார்ட்டின்னு 4 கொங்கு வேளாளர்லாம் அந்த அணிக்கே எதிராக
போறாங்க. இதுவும் உண்மை. அரசியல்ல நீங்க மத முரண்பாடுன்னு மோடிக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் போட மாட்டான், கிறிஸ்டின் முஸ்லீம் போட மாட்டான். யாரு? சிவி சண்முகம், செல்லூர் ராஜி, ஜெயக்குமார். இப்போ உங்களுக்கு எதிராக தான் அதர் காஸ்ட் போட மாட்டானே. வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கம்னு மற்ற நான் வெள்ளாள கவுண்டர்கள் அங்கே இருக்க போடலையே, அருந்ததிகள் போட மாட்டாங்கிறாங்க, செங்குந்தர்கள் போட மாட்டாங்கிறாங்க. அடுத்தால் நீங்கள் வன்னியர் சென்ட்ரிக்கா சிவி சண்முகம் பெரிய அளவுக்கு ஜெயலலிதா இருக்கும்போது அடங்கி இருந்த சிவி சண்முகம் என்ன அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துறாரு? அது பிரஜாதிகளுக்கு எதிர்ப்பு இருக்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர்லாம் டாக்டர் தமிழிசைட்ட நடக்கும், அண்ணாமலைட்ட நடக்காது. 50-50 யார் சீஃப் மினிஸ்டருங்கிறது ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருந்தால் அவர் அதை பரிசீலிப்பார். கண்டிப்பாக 2029 சாதிக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு கருத்தை டெல்லி தலைமை முழுக்க ஏற்றுக்கிட்டு தான் செயல்பட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட். 2029 மோடி தமிழ்நாட்டில் ஜெயித்தாகணும். அதுக்கு 26 எடுக்கக்கூடிய வியூகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அது அண்ணாமலைக்கு ரோல் அதில் பெரிய அளவில் இருக்கும். அண்ணாமலைக்கு கருத்தை டெல்லி தலைமை கேட்டு முடிவு பண்ணுவாங்க, நான் உறுதியாக நம்புறேன். கடைசி அவர்கள் 2014 இப்போ 2023 டேர்மா தமிழகத்திலிருந்து வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு அமைச்சர் பதவிங்கிறது வந்து பிஜேபிக்காக எல் முருகன் அவர்கள் இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ இருந்தாலுமே ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன் ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ யாருமே அங்கே இல்லாத ஒரு சூழல். அப்பவும் இந்த அலையன்ஸ், இந்த டிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது நிலைக்குமா? இன்னும் அப்படியே இன்டாக்டா இன்னும் கூட எடுத்துக்கிட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இந்த தடவை ஒருவேளை நம்ம வந்துடலாம், நிறைய லாபி பண்றாங்க, இப்பவே மினிஸ்டர் போஸ்ட் அப்படி இப்படின்லாம் வெளியில இருந்து நமக்கு பல விஷயங்கள் முன்னாடியே வந்தது. இவங்க ஜெயிச்சாங்கன்னா இவ்வளவு கேட்பாங்க, இந்த சீட்டு இந்த பதவியை கேட்பாங்க, இந்த பதவியை கேட்பாங்கலாம் நிறைய பேசப்பட்டது. ஆனால் இப்பவும் அந்த மாதிரி ஒரு ரோல் அமையல அப்படின்னும் போதும் இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை? கண்டிப்பா இருக்கும். வின் ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மேயர் போஸ்ட். எடப்பாடி கிட்ட போனா டெபாசிட் கிடைக்காது. காங்கிரஸுக்கு தென் மாவட்டத்திலாம் காங்கிரஸ், நாடார் ஏரியாவில் தான் காங்கிரஸ். ஒண்ணுமே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. நாம் தமிழர் சீமானோட உலகங்கோட்டில் கீழே. தாரகை கட்பட் வந்து அதிமுக கூட்டணியில் ஜெயிப்பண்ணா ரிப்போர்ட் கொடுப்பாங்க. தென்காசியில் ஒன்றும் இல்லை, திருநெல்வேலியில் ஒன்றும் இல்லை, தூத்துக்குடியில் ஒன்றும் இல்லை. ஸோ எப்படி காங்கிரஸ் எம்பிக்கள் எடப்பாடி கூட போனால் ஜெயிக்காதுன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ, இன்னைக்கு செல்வ பிறந்தே பேசிட்டார. எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லைங்கிறத காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தே பேசிட்டார. தம்பி சவுக்கு சங்கர் ஜெயிலில் இருக்கிறது தான் எனக்கு மனசுக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. தம்பி இந்த நேரத்திலலாம் வெளியே இருக்கணும். சரி, என்ன செய்ய முடியும்? சூழல் இது. நீங்கள் எந்த இடத்துக்குள்ள உள்ள ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எடப்பாடி கூட கூட்டணிக்கு ஆவலோட இருக்காங்க? எப்படி காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் எடப்பாடி கூட சேர்ந்தா எடப்பாடி அவர்களை விட இந்த சைடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? பிஜேபியை நோக்கி பயணிப்பது மாட்டாங்க. பிஜேபி எதிர்ப்புல தான் எல்லாருமே நிற்கிறாங்க. கிறிஸ்டின் முஸ்லிம் அது தொடரும் நினைக்கிறீங்க? இந்த 5 வருடங்களும் அது அப்படியே மெயின்டைன் பண்ணறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? வேற எங்க வெற்றி இருக்கு அவங்களுக்கு? வெற்றி வாய்ப்பு வேற எங்க இருக்கு? வெற்றி பெற்ற இடத்த விட்டு போறதுக்கு இன்னொரு இடத்துல எங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு? அதைத்தான் நான் சொல்றேன். இந்த அணி இன்டாக்டா இருக்கும். இந்த அணியை தோக்கடிக்கணும்னா 1 to 1 தான் கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். நான் தெளிவா சொல்றேன். இந்த அணி 47% வாக்கு பலத்துல இருக்கக்கூடிய அணி. இந்த அணியை தோக்கடிக்கணும்னா முன்னாடி வந்து திமுகக்குள்ளே ஒரு பிளவு வரும், உடையும், அப்படி இப்படி இதெல்லாம் ஆசைக்கு சொல்லி 4 பேர் இதை பேசினா சந்தோஷத்துல பாப்பாங்க பொய்யா சொல்ற மேட்ரு. அதனாலதான் திரும்ப நான் சொல்றேன். ஒரு அரசியல் விமர்சகரா ரவீந்திரன் துரைசாமி சொன்னதுல எத்தனை சதவீதம் கரெக்டா இருக்குது? மற்ற அரசியல் விமர்சகர்கள் மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு பொய்யா சொன்னதெல்லாம் பொய்யா போயிருக்குங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா எனக்கு 80% மார்க் கிடைக்கும். மற்ற மார்க்கெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அரசியல் அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான். ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி, எம்எல்ஏ, மேயர்னு சொல்லும்போது அதில் பார்த்து அதில் உள்ள அனுகூலங்களுக்கு தான் இருப்பாங்க. இவன் செல்வ பிறந்தகை இதை பேசுகிறாருன்னு சொன்னாருன்னா ஸ்டாலின் கை வாங்கியாச்சு. என்னமே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால் செல்வ பிறகும்போது என்னவோ நம்பினாரு 290 சீட்டு வரும், அது இது நம்பினாரு. இல்லை, இனிமேல் ஸ்டாலின் நம்பி தான் நம்ம இருக்கணும். ஸ்டாலினுக்கு திருப்தி இல்லாமல் ஏதாவது பேசணும்னா தலைவராட்டு ஒரு மைனாரிட்டி வேணும்னு என்னத்தையும் ஒரு ஆட்களை சொல்லி விட்டு இவர் இருந்தது போதும், மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு கொடுக்கலையா, அவங்க ஓட்டு இருக்கலையான்னு ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஸோ ஓகே, எடப்பாடி ஒன்றும் இல்லை, உண்மையதான் சொல்றாரு. அது நாம ரவீந்திரன் சாமி சொன்ன உண்மையதான் சகோதரர் செல்வ பிறந்தகை சொல்றாரு. ஸோ இதுதான் அரசியல். ஸோ இன்னொரு இடத்துல வெற்றிக்கு கேரண்டி இல்லாத போது வெற்றி பெற்ற இடத்தை விட்டு யாரும் அசைய மாட்டாங்க. ஸோ அப்படியே தொடரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இவ்வளோ நேரம் பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.